இரண்டாவது செய்தி சுக செய்தி. And second news is good news. நீ எப்படி இருக்கிற? How you are? சுகமா இருக்கிறியா? Are you well? ஆரோக்கியமா இருக்கிறியா? Are you healthy? பலனா இருக்கிறியா? Are you in good strength? இல்ல நீ இன்னும் வியாதியா இருக்கிறியா? Or still you are sick? இல்ல விழுந்து போன நிலவரத்திலே கிடக்குறியா? Are you staying where you are இல்ல forsaken? இன்னும் பின்மாற்றத்துல தான் இருக்கிறியா? Or still you are lying in backsliding? உன்னுடைய சுக செய்தி இப்பொழுது முக்கியம். And now your good news is very important. ஆண்டவரும் கூட அதை எதிர்பார்க்கிறார். Even God expects that. ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து வேதம் சொல்லுகிறது இல்லாட்ட ஊழியக்காரனுடைய ஆசை சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். And the scripture is telling that and live and thou shalt prosper. I wish of all things that may prosper and thy soul prosper. இன்னைக்கு ஜனங்களுக்கு சுக செய்தி தான் ரொம்ப கம்மியா இருக்கு. And today our people and the soul prosperity is very important. யோபு சொல்லுகிறான் என் சுக வாழ்வு பறந்து போயிற்று. And Job says my prosperous life I fly away. அவன் சொல்றான் எனக்கு நல்லா இருந்துச்சு, நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா தான் இருந்தேன், ராணுவத்துல தலைவன் வருகிறது போல தான் நான் நடந்து வந்தேன்னா. இப்ப பார்த்தா அவன் சொல்றான் என் சுக வாழ்வு பறந்து போயிடுச்சு. I was hale and healthy in those times and I was coming like the captain of the army, but now my healthy days and prosperity have gone away. ஆண்டவர் கூட நம்முடைய சுக செய்தியை அறிய விரும்புகிறார். Even today the Lord is well able to hear our good news. டெய்லி ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் உலாவுனதுக்கு காரணம் என்ன? And what is the reason the Lord moved in Eden garden every day? அவன் எப்படி இருக்கிறான்? How is he? அந்த ஜீவன்ல வளர்றானா? And he is living in the world. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் எப்படி வளர்றான்? And how is he eating the fruit of life and is growing? நம்ம மைண்டுக்கு ஏத்த மாதிரி growth ஆகறானா? And is he going according to our mind? இதுதான் அவருடைய டெய்லி எதிர்பார்ப்பு. And this is his everyday expectation. ஒரு நாள் வந்து பார்த்தா சுக செய்தி கேட்க முடியல. என்ன செய்தி தான் கிடைச்சது? துக்க செய்தி தான் கிடைச்சது. So one day he came, I was not able to hear the good news and he was hearing. தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் ஓடி ஒளிந்தான். ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே 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 கத்துறாரு. ஏன்னா அவருக்கு மன வேதனை ஆயிடுச்சு, ஏதோ நடந்துருச்சு. And he hid himself and the Lord is coming Adam and Adam because he was grieved in heart and something happened to him. டெய்லி உன்னுடைய சுக செய்தியை தேவன் விரும்புகிறார். Every day the Lord is desiring about your good news. நீ எப்படி இருக்கிற? How you are? நல்ல சுகமா இருக்கிறியா? Are you keeping நல்ல பலனா இருக்கிறியா? Are you in good நல்ல ஆரோக்கியமா இருக்கிறியா? Are you well and healthy? ஏனென்றால் ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இருக்கு. Because it is said that blessed for the Lord and who hear the blessed of prosperity. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சுகமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். And it is the will of God that everyone must be நல்ல ஆரோக்கியமாக சுக தேகிகளாக ஒவ்வொரு விசுவாசிகளும் மாறணும். And every believer say must be healthy and healthy and they must be. ஒருவேளை நீ பலவீனமாக சுகவீனமா மாறிட்டா உடனே பிள்ளைகளின் அப்பத்தை நீ புசித்து பலனடைய வேண்டும். If you become a weak or sick and you have to take up the bread of children and you must become strength. ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படித்தான் இருக்கணும். A child of God must be like this. கேரளால ஒருத்தர் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? In Kerala when they meet each other. பார்த்த உடனே சொல்லுகிற முதல் வார்த்தை. And what is the first thing when they say when each other? சுகமா இருக்கணும். இதான் கேள்வி. நீ சுகமா இருக்கறியா? அதான் கேள்வி. And the first thing is are you good? மத்ததெல்லாம் பின்னால தான். Only the next things comes after. ஃபர்ஸ்ட் கேள்வி நீ சுகமா இருக்கறியா? The first question is are you well? யாராவது இங்க வந்த உடனே யாராவது கேட்டிங்க நீங்க? And among you when you ask among each other? யாராவது கேட்கும்? Have you asked others? அதெல்லாம் கிடையாது. No, we will not ask. சிலோன்ல நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே டெய்லி பார்த்தாலும் முத்தம் கொடுத்துருவான். பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்திக் கொள்வான். In Ceylon when you see every day when they keep them with the holy kiss and they salute each other. நம்ம ராபோஜனத்திலே முத்தம் கொடுக்க மாட்டாங்க. அவர் அங்க உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து அப்படியே எந்திச்சு ஓடியே போயிடுறான். எனக்கு கொடுக்கிற சாப்பாடு சாப்பிட்டா ஒரு வியாதியா வந்துருது. இங்க வந்து சாப்பிட்டா அநேகர் வியாதிய சுகமாகுது. Even in the communion and when they are taking part and they will not give the holy kiss and they may depart and they will not eat what they are giving here and they think they may sick and goodness. பாஸ்டர் ஜான் பாலுடைய அண்ணன் பொண்ணு சாட்சி சொல்லிச்சு. And Pastor John Paul and brother's daughter and testified like this. நான் படிக்கும் பொழுது இப்போ சிங்கப்பூர்ல இருக்காங்க. Now she was in Singapore. நான் படிக்கும் பொழுது அதிகம் தரம் வியாதிப்படுவேன். So when I was studying at those times I used to often sick. ஆனா நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். But I stayed in hostel. பட் எங்க அம்மா வந்து அப்பாவோ சண்டே முடிஞ்ச உடனே இந்த சாம்பார் சாதம் ரசம் தூக்கிட்டு எங்க வருவாங்க? ஹாஸ்டலுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு ஆன்டிபயோட்டிக். My father and mother will take this food which is provided in the church, the sambar rice and rasam, and that will become an antibiotic. நமக்கு சுகம் முகம் முக்கியம். So healing is very important for us. ஆண்டவர் கூட நம்முடைய சுகத்தை எதிர்பார்க்கிறார். Even the Lord expects our healing. நல்ல சுகமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். And he wants that we must be in proper healing. ஒருத்தர பார்த்த உடனே சுகமா இருக்கீங்களா நீங்க விசாரிங்க. So when you are looking each other you have to ask them, inquire them, or you keep பார்த்த உடனே கரங்களை கூப்பி என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. And you have to hold your hands and you must praise them. பைபிள்ல சொல்லி இருக்கு கைகளை கூப்பி அப்படினு. And the Bible says hold your hands. இப்படி அது வந்து அரசியல்வாதி ஸ்டைல் அது. நான் கூட அடிக்கடி அப்படி தான் செஞ்சிருக்கேன், மன்னிக்கவும். And lift your hands and sometimes even I have done like this, please forgive me. பைபிள் சொல்லுகிறது And the Bible says கரங்களை கூப்பி அவர்கள் துதித்தார்கள். And they hold their hands and they praise God. கையை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும், கைகளை கூப்பணும். And you have to hold hands and you must praise him. அதுதான் உண்மையான ஸ்தோத்திரம். And that is the true praising. அது ஒரு
ஒரு மதிப்புக்குரிய ஒரு காரியம். And that is the act of reverence. நெகேமியா 8:6 நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து ஆமென் 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 என்று சொன்னார்கள். In book of Nehemiah chapter 8 verse 6 we can see and they have put their hands and they said amen and amen. நீங்கள் சுக செய்தியை விசாரிக்கணும். You have to inquire good news. ஏன் இந்த வாரம் வரல? And why you do not come this week? என்ன உங்களுக்கு சுகம் இல்லையா? And do you not keep in ஓகே நாங்க ஜெபிக்கிறோம். And we will pray for you. உங்க வீட்ல வியாதியா இருக்காரா வரலையா? Our husband is sick in the house and not come here. ஒரு ரெண்டு பேரை கூட்டி போய் நம்ம ஜெபிக்கலாம். And you can call too and you can pray for them. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுக செய்தியை விசாரிக்கணும். And so you have to ask the news to each other. கூட்டம் அதிகமானதால விசாரிப்பு இல்லாம நம்ம இருக்க கூடாது. So when the crowd was increasing and there should not be without any inquiry. சோமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கேட்கணும் நம்ம. And you must ask, are you keeping well? Are you fine? யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாமனாரும் மருமகனும் சந்திக்கிறாங்க. In Exodus chapter 18 verse 7 we can see and son-in-law and daughter-in-law with the யாரு? மோசேயும் அவருடைய மாமனார். And father-in-law, that is Moses and his father-in-law. வாசிங்க. அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். எங்கேயாவது மருமகன் போய் மாமனார இப்ப முத்தம் கொடுக்கறாங்க? So is there any father-in-law going kissing and the son-in-law? ஒருவேளை கல்யாணம் வரைக்கும் அங்கிள் காரியம் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கிளாவே இருக்க மாட்டார். Until the day of marriage and they may call uncle, but after the matter prosper and they will not call him uncle. மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி அவனுக்கு முத்தம் செய்தான். ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டார்கள். And so we can see and the Moses went out to meet father-in-law and their business and kissed each other and they were asking to each other of their welfare. நான் தஞ்சாவூர்ல இருந்த ஒரு ஃபேமிலியை பார்த்து பேசினேன். So I went and speak up to the families in Tanjore. அந்த பையன் சொல்றான். And the boy said, நான் அவனை கேட்டேன். I asked him. ஏம்பா மோசேயும் மாமனாரும் எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்க. And Moses and father-in-law, how they were close to each other. நீ அப்படி இருக்க வேண்டியதானே? And can't you be like this? அவன் படக்குன்னு சொன்னான், மோசே மாமனார் மாதிரி எங்க மாமனார் இருந்தா பரவாயில்ல, இந்தால அப்படி இல்லையேன்ட்டான். If my uncle is like the father in Moses and he will be good, but he is not like this. ஆனா அவர் செத்து போன பிறகு அடக்கத்துக்கு போகல, மதுரையில வந்துட்டு என்கிட்ட அழுகுறான். ஐயோ போயிட்டாரு, என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்னைய பார்க்கவே இல்லையே, அந்த ஆள் கடைசி வரைக்கும் ஒப்புரவாகணும்னே சிந்த வரலையே, அழுகுறான். நான் சொன்ன உனக்கு உயிரோடு இருக்கிறவனுக்கே வரல, செத்து போனவனுக்கு எப்படி வரும்? At his death and he was asking that he was not able to reconcile with him and you are alive with death and how he will get it? உங்களுக்கு எப்படி இருக்கு? So how you are? நீங்க ஒருத்தர் சுக செய்தி விசாரிக்கீங்களா? Are you keeping welfare to each other? ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல யோசேப்பு அந்த தகப்பன் சுகமா இருக்கிறாரா அப்படினு விசாரிக்கிறான். In Genesis chapter 43 verse 27 and was asking whether father is keeping well. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி விசாரிக்கிறோம்? And how many are inquiring like this? ஒரு சிலர் விசாரிச்சா நீங்க சுகமா இருக்கீங்களா? சுகமா தான் இருக்கேன், நான் செத்து போணும்னு பாக்குறியாமா? And if someone is asking are you keeping well and well or do you want me to keep down? ஏனா ரெண்டு பேருக்கு எதிரும் புதிருமா இருப்பாங்க, இந்த வார்த்தையை தவறா கேட்டுட்டான்ட்டு நல்லதா இருப்பேன், நான் செத்தா போய்டுவா அப்படிமா? And they will be contrary to each other and they will tell that I am well, do you want me to? யோசேப்பு போய் தன்னுடைய சகோதரருடைய சுக செய்தியை அறிந்து கொள்ளும்படியாக போனான். அவன் சாப்பாடுலாம் தூக்கிட்டு போயிருக்கான், பால் கட்டிலாம் கொண்டு போயிருக்கான். இத வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே யார தூக்கி உள்ள போட்டானுங்க, குழியில தூக்கி போட்டானுங்க. Joseph went to inquire his brothers and was taking all the provender to them, but hearing all this and taking all these things and they put him in the pit. ஒரு சிலர் எப்படி And some are how are they? சூழ்நிலைகள்ல தங்களை கைவிட்டவர்களை விசாரிக்க மாட்டார். And they will not ask for them the forsaken at the situations. தவறு. It is wrong. எல்லாரையும் நீ விசாரிக்கணும். And you have to inquire everyone. இப்ப கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த பணக்காரங்களை பார்த்து ஹாய் பிரைஸ் தி லார்ட், ஹாய் எப்படி நல்லா இருக்கு, இப்படியே போய் காரா போயிட கூடாது. பாவம் ஏழப்பட்டவன்லாம் வருவான், அவன் எங்க போவான்? At the end of the meeting. அது ஒரு தனி கூட்டம், இப்படியே தனியா எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா, இப்படியே போகும். எந்த கூட்டம் பரவலும் போகணும்னு தெரியல, அதான் பிரச்சனை. At the end of the meeting all the rich they will inquire each other and the poor they go in some other way and I don't know which group will be taken up to heaven. தாவீது ஒரு குரூப்போடு சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறான். And David joined with the group and went to a battle. ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்தபோது So when he came to the particular point. ஒரு குரூப் விடாய்த்து போய் விட்டது. And one group waxed faint. அவங்களால முடியல. And they could not go further. அவங்க சொன்னாங்க எங்களால முடியல. And they said we cannot go further. கண்டினியூவா பிரயாணம் பண்ண முடியல. And we are not able to journey further. கண்டினியூவா யுத்தம் பண்ண முடியல. So we cannot battle. அப்ப தாவீது சொன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. And David said please wait. நான் போறேன்னு சொல்லி இருக்கிற ஜனத்தோட போயிட்டான். And he said that I'll call all the people with him. இருக்கிற ஜனத்தோட அங்க போய் யுத்தத்துல ஜெயம் கிடைச்சிருச்சு. And he went with the people with him and he conquered the battle. இப்ப திரும்பி வர்றான். Now he came back. திரும்பி வந்த உடனே He came back. இவன் நேரா யாரை தேடி போனான் தெரியுமா? You know whom he sought after? விடாய்த்து வர முடியாம தடுமாறிட்டவனை போய் கேட்டு எப்படி இருக்க, சோமா இருக்கியா அப்படின்னு தான் பேசினான். And one who waxed faint and was not able to come to the battle, he inquired him, are you keeping well? அப்ப ஜெயிச்சவங்க என்ன சொன்னாங்க? And they that conquered what they said? அவனுங்க வரல. They did not come. அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது. You should not give anything to them. அவங்கள விசாரிக்கவே கூடாது. You should not inquire them. தாவீது சொன்னா தவறு. And David said it is wrong. இவ்வளவு நேரம் யுத்தத்துல வந்தது யாரு?
அவன்தான் வந்தான். Until now who have came and we came. பலவீனப்பட்ட உன்னுடைய மாமனாரை, பலவீனப்பட்ட உன்னுடைய மாமியாரை, பலவீனப்பட்ட உன் தாய் தகப்பனை விடாய்த்து போய்விட்டார்கள், பலனற்று போய்விட்டார்கள், வசதி குறைந்து விட்டது என்று நீ விசாரிக்காமல் போய்விடக் கூடாது. And they that are vexed, they that are faint, and they that are weak, and the father-in-law, and mother-in-law, father and mother, and you should not seek the order of inquiring them and visiting them. 1 சாமுவேல் 30:21 தாவீது போய் விடாய்த்தவர்களை பார்த்து சுக செய்தியை விசாரித்தான். And for Samuel chapter 30 verse 21 we can see, and David went and inquired the people, they that waxed faint. அவன்தான் தாவீது. And he was David. அவன்தான் அபிஷேகம் பெற்றவன். And he was the anointed one. அவன்தான் தேவனுடைய மனுஷன். And he was a man of God. அவன்தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். And he was the one who was able to see the God. அவன் போய் அவங்களுடைய சுக செய்தியை விசாரிச்சான். And he went and inquired them. சபையில வியாதிப்பட்டவங்களை விசாரிங்க. So you have to inquire the people. பலவீனப்பட்டவங்களை விசாரிங்க. And they that are weak, and you must inquire them. விசுவாசத்தை விட்டுட்டாங்கன்னு விலகி தூக்கி எறிஞ்சிராதீங்க. And you should not take away or throw them away, but they have to away from them. ஒருத்தர் நீங்க விசாரிக்கணும். So you have to inquire each other. நியாயத்தீர்ப்பை பற்றி மத்தேயு 25 இயேசு பேசும் பொழுது, so when the Lord is speaking about this in Matthew chapter 24, வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்தை சொல்லுகிறார். and was telling about the right side and that side. ஒன்னு செம்மறியாடு, ஒன்னு வெள்ளாடு. And one is sheep and another is goat. அப்ப ரெண்டு கூட்டத்தை பத்தி இயேசு சொல்லும் பொழுது, and when the Lord speak about these two groups, நான் வியாதிப்பட்ட நீங்க வந்து பார்க்கல, and I went sick but you not come and meet me, நான் வியாதிப்பட்ட நீங்க வந்து பாத்தீங்க, and you were sick but you came and visited me. இப்ப ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க? both the group what they are telling, ரெண்டு குரூப்பும் புலம்புது. both the group are lamenting. நான் வியாதிப்பட்ட என்னை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க எப்போ உங்களை வந்து பார்த்தோம் அப்படிங்கறாங்க. And was telling that, and we when you are sick and when they came and meet you. இன்னொரு குரூப் சொல்லு, நீங்க எப்ப வியாதிப்பட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியலையே, நீங்க எப்பங்க வியாதிப்பட்டீங்க, இயேசு எப்ப வியாதிப்பட்டாரு? And another group is telling when Jesus became sick and when we want to be guidance. அப்பதான் இயேசு சொன்னார், இந்த சிறியரில் ஒருவன் வியாதிப்பட்டிருக்கும்போது பார்த்தா அது என்ன பார்த்த மாதிரி. At the same time that Jesus said that, and they that told me they will come and meet me, it was me the meet and seen. யாரையாவது விசாரிக்காம பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு இருந்தா இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு பிறகு போய் விசாரி. And after this message, if someone is not inquiring to each other, after someone else you go to and get them. சுகமா இருக்கீங்களா? Are you keeping well? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா? Do you want any help? ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போ. And just go and get a horse. ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போ. Or purchase them a fruits. ஏதாவது ஒன்னு நீ விசாரி. And you must inquire them. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் விசாரிப்பு குறைந்ததனால தான் தெய்வீக அன்பு குறைஞ்சிருச்சு. And today the inquiry among the people of God was decreased, so the love of God was decreased. ஒருத்தர பார்த்த உடனே நீங்க விசாரிக்கணும். If you see one person, you must inquire them. நல்லா இருக்கீங்களா? Are you keeping well? அவங்க துக்கமா இருந்தா நீங்க ஏன் துக்கமா இருக்கீங்க சொல்லுங்க, நம்ம ஜெபிக்கலாம். And if they are sorrow, you must ask, and why you are grieved and sorrow. உடனே அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்குள்ள வழி பண்ணிர கூடாது. And you should not make a problems or way to separate the families. எனக்கு புருஷன் சரியில்லை, my husband is not well. விட்டுருங்க, அந்த அவனை விட்டுருங்க, அவன் சரி கிடையாது, நீங்க விட்டுருங்க, இப்படி அவன் சொல்லி கொடுக்க கூடாது. And you should not counsel them, you leave him, I don't want to go on with him. மனைவி கீழ்ப்படிய மாட்டேங்கறா, my wife is not obeying. துரத்தி விட்டுரு. And you just set away. உனக்கு வயசு இருக்கு, இன்னொன்னு கட்டிக்கலாம். And you have age and you can marry other one. இன்னொன்னு கட்டறது இல்ல, எந்திரக்கல்ல கழுத்துல கட்டற. And you are not marrying other, you are making the milestone to come upon you. இன்னும் சரியா சொன்னா, if I said correctly, பாஸ்டர் பிரபாகரன் அருமையா ஒரு கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணார். and Pastor Prabhakaran preached well in a good marriage. நம்மெல்லாம் விவாகம் பரிசுத்த விவாகம்னு அடிப்போம். And we will public print that விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. And this marriage is honorable among all. விவாகம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. And this vivagam is a Sanskrit word. விவா அப்படினா பெரிய கல்லுன்னு அர்த்தம். And viva means big stone. சமஸ்கிருதத்துல என்னது? பெரிய கல்லு. In Sanskrit viva means it is a big stone. ஹம் அதோடு இணைத்து இருக்கிறாய். Hum means joining with it. இப்ப கல்யாணம் எப்படி தெரியுதா? So now can you understand what is அது வரைக்கும் ஃப்ரீ பேடா சுத்திட்டு இருந்தவன் இப்ப பெரிய கல்ல நீ கட்டி இருக்கறடா. இனி இத இழுத்துக்கிட்டே அந்த மாட்டுக்கு முன்னால ஒரு கம்பு கட்டி விட்டுருப்பான், ஓடவும் முடியாது நடக்கவும் முடியாது. அதுதான் அதுக்கு தான் சொல்லுவோம் உலகத்துல தமிழ்நாட்டுல கால் கட்டுன்னு. கால் கட்டுல கழுத்துல கட்டு. And he was flying like a free bird, but now he was given a big stone for him, and he was just need a stone to tie around the neck. விவாகம் That's vivagam. ஒரு பெரிய கல்லை நீ கட்டி இருக்கிறாய். அதாவது நான் மனைவியை சொல்லல, புருஷனை சொல்லல, ரெண்டு பேரும் சேர்ந்தா சொல்றேன். I am not telling a husband or wife, and they have a stone. நம்ம தான் கயிறு கட்டறது இல்லல, ஆனா ஒருத்தர் கல்யாணம் கட்டி இருக்கீங்க. And we are not tying any cords, but we are married to each other. விசாரி, must inquire. ஒருத்தர் விசாரி, must inquire each other. எப்படி இருக்கற? How are you? இன்னைக்கு யாரும் விசாரிக்கிறதே கிடையாது. And now no one is inquiring others. மனைவி சோகமில்லாம போய்ட்டானா நல்ல வேளை படுத்துட்டாளா தொலைஞ்சா. So when the wife is not feeling well and they say that okay we wait. வரும்போது அவ நேத்து இருந்த மாதிரி இல்ல காலையில போகும்போது இருந்த மாதிரி இல்லன்னா என்ன நடந்ததுன்னு விசாரிக்கணும். So when she was not keeping well and you have to ask her and how you are, and you must inquire her. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த எல்கானா வந்து மனைவிட்ட கேக்குறான், அழகா பேசுறான் அண்ணாள்ட்ட, ஏன் சாப்பிடாத இருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன்ட்ட சொல்லு, எதுக்கு போட்டு நீ இப்படி அழுதுகிட்டு கிடக்குற? வாசிங்க 1:7 8ஆம் வசனம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரர். இப்படி ஒரு நாள் வந்து
தேவன் யோனாட்ட கேட்டாரு. And likewise the Lord asked like to Jonah. என்ன கேட்டாரு? What he asked? யோனாவே நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ, சாகுற வரைக்கும் எரிச்சலா இருக்க நல்லது, போயான்னு சொல்லிட்டான். Until having anger is good, until my death and it is good for me. நான் வரமாட்டேன் நான் வான்னு கூப்பிடுறது, வந்து இங்க நான் தீர்க்கதரிசனம் சொன்ன பிறகு அது நிறைவேற விடாம தடுக்கிறது, என்னை விட்டு நான் எங்கேயோ சுத்திட்டு இருப்பேன். இப்போ வந்துட்டு எரிச்சலா இருப்பது நல்லதோ, சாகும் வரை எரிச்சலா இருக்கிறது என்னது நல்லது, போயிட்டு வாங்கன்னு சொன்னான். And he was telling that and Lord was asking me, does thou want to be angry? And he said that it is better for me to die than to live. அதே மாதிரி புருஷன் வந்து கேட்டா சாப்பிட்டியானா, நான் சாப்பிடுறேன் சாப்பிடாம இருக்கேன், உனக்கு என்ன வேலை அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட யோனாக்களும் இருக்கிறீங்கன்னு சொல்றேன். So when the husband is asking whether you ate, and he may tell that it is good for me to eat or not to eat, and such Jonas are here. ஒரு சிலர் விசாரிக்கிறதே கிடையாது. But some are not inquiring about ஏன் விசாரிச்சா கடிச்சிடுவான்னு சொல்லி விசாரிக்கிறதே கிடையாது. Because when some are inquiring them, they may bite, and so they will not inquire. தயவு செய்து உங்களுடைய சுக செய்தியை தெய்வம் விசாரிக்க விரும்புகிறார். Kindly, and the Lord want to inquire the good news. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? ஒவ்வொரு நாளும் மொர்தெகாய் கன்னிமாடத்தின் வாசல்ல வந்து நிப்பான். And every day the Mordecai will come and stand near the courts of women. அவனுக்கு யாருடைய செய்தி தெரியணும்? And whose news is needed? யாருடைய செய்தி தெரியணும்? எஸ்தருடைய செய்தி தெரியணும். And he must be informed the news of Esther. அதுபோல சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து இறங்கி ஏதேன் தோட்டத்தில் உலாவுவார். அவருக்கு யாருடைய சுக செய்தி தெரியணும்? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட மனிதனுடைய சுக செய்தி தெரியதுக்கு வருகிறார். And likewise, and the Almighty God, he will come to move around the Eden garden to hear the news about him, the creator of his own image and likeness, and he must hear the good news about them. எஸ்தர் 2:11 சொல்லிருக்கு, டெய்லி வந்துருவான், அந்த இடத்துக்கு வந்துருவான். And 2:11 of Esther, they saying that, and he will come to the court of women every day. நான் வளர்த்த பிள்ளை எப்படி இருக்கு? And how the woman was set away. ராஜஸ்திரி ஆயிருவாளா? And will become a queen. சுத்தியிருப்பவளுக்கு ஒத்துக்கிச்சா? And all the purification is good for her. சுகமா இருக்காளா? Is she keeping well? அவ எப்படியாவது ராஜஸ்திரியா மாறிடுவாளா? And somehow he will become a queen or not? இதுதான் எங்களுடைய ஆசை. And whose desire it was? உட்காரு, எழும்பு, கையை உயர்த்து, இப்படி வா அப்படி வா, தூங்காத, ஆய் பூயின் நாங்க மிரட்டுறதுக்கெல்லாம் எப்படியாவது உன்னை யாரா மாத்திரணும், மனவாட்டியா மாத்திரணும், அதுதான் மெயின். And sit, stand, don't sleep, and we are telling all these things because somehow you have to change the supply. அதுதான் எங்களுடைய டார்கெட்டே அதுதான். And that is one of the targets. அதுக்கு தான் நாங்க சில நேரத்துல ஆபரேஷன் பண்ணுவோம். And so that's what we are making some surgeries and operation. சிலருக்குலாம் இந்த ப்ளூ மருந்து ஊத்தி விட்டுருவோம். And sometimes and we may apply the blue ointment. சிலருக்கு டிஞ்சர் அடிப்போம், கொஞ்சம் சூடா கலப்போம். And for some we will make a tincture to make it hot. தேவைப்படும் பொழுது நாங்க இஸ்ரவேலில் ரண வைத்தியனாக ஒரு ஆபரேஷன் பண்ணுவோம். And sometimes and we will come a surgeon and to collect a physician will come as a doctor. எங்களுடைய நோக்கம் என்ன? And what is our purpose? ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும், பேஷண்ட் உயிரோட இருக்கணும். The operation must be success and the patient must come alive. நீ விசுவாசியாவும் இருக்கணும், மனவாட்டியாவும் மாறணும். You must be a believer and become a bride. இதுதான் எங்களுடைய டார்கெட். வேற எந்த டார்கெட்டுமே கிடையாது. And this is our target and we don't have any other targets. நான் ஒரு நாள் ஒரு சபையில சொன்னேன். And one day I said in the congregation. எப்ப ஒரு 2-3 மாசம் யாருமே தசமபாகம் கொடுக்காதீங்க, விட்டுருங்க. நாங்க வாழ்றோமா நல்லா இருக்கறோமான்னு பாரு. நாங்க இத நம்பி என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. நாங்க ஆகாயத்து பறவைகள், அது பாட்டுக்கு ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டாம், ஆனா நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். And 1 month you don't give us time to check whether we are living or not living, and if we are the fowls of the air, we don't want to gather or save anything, but the Lord is there to fulfill us. நமக்கு எல்லாருக்கும் ஐயோ வலி அடைஞ்சிருச்சேன்னு ரொம்ப துக்கப்படுறோம். ஆண்டவருடைய கான்செப்ட் எப்படி தெரியுமா? ஒரு வலி அடைப்பாரு, அடுத்து திறக்கிறது எத்தனை வலி? தப்புன்னு 7 வழியை திறந்துருவார். And what we are feeling, the Lord is shutting the ways, and what is the concept? தேவன் ஒரு டோரை மூடுறாருன்னா கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போறாருன்னு அர்த்தம்? அல்லேலூயா. எத்தனை வழி திறக்க போறாரு? 7 வழி திறக்க போறாரு. அதுக்கு தான் ஒன்னு அடைச்சிருக்கிறார். If the Lord shut one way, he is going to open the 7 ways, and that's what the purpose of the Lord will call you. அதனால தான் அடிக்கடி பிரசங்கம் பண்றது உண்டு. So often I used to preach like this. நான் ஒரு காலத்துல யோசிச்சேன். And one time I have think. ஊழியங்களுக்கு இவ்வளவு தேவையா, இவ்வளவு செலவழிக்கணுமான்னு யோசிச்சேன். I thought that and we have to spend this much of amount for them. அதுக்கு பிறகு தான் யோசிச்சேன். And then after I consider. எனக்கு எவ்வளவு தேவை கூடுதோ அவ்வளவு ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? ஜனத்துக்கு வரும். So when my needs are increasing and that kind of blessings will come to the people. அது ஒரு புது ஒரு கான்செப்ட் நான் படிச்சிட்டேன். Then after I learned this new concept. இப்போ எனக்கு ஒரு 5 கோடி வேணும். I need 5 crores. என்னடா இந்த ஆளு சும்மா இருந்தாரு, இந்த சிப்பா போட்டுக்கிறதுக்கு எதுக்கு 5 கோடின்னு நீங்க கேட்கலாம். And we tell that and he was having this uniform, why his need of 5 crores? இந்த ஆளுக்கு ஒண்ணுமே கிடையாது, பேக்ரவுண்டே கிடையாது. And no background for him. சிங்கிள் மேன். He is single man. இவருக்கு எதுக்கு 5 கோடிங்க? And why his need of this 5 crores? அப்படி இல்ல, நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறது எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். எவ்வளவு?
50 கோடிக்கு நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன். And if you ask our sisters and we tell that and say, I am in need of 50 crores. நீங்க எல்லாரும் உங்களுக்கு தலை சுத்தி இருந்தாலும் ஏதோ பேராசை பிடிச்சிட்டாங்க. And you may think that I got the covetous. அப்படி அல்ல. It's not like that. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடங்கள் வீடு ஃபெய்த்தோம் பல காரியங்களுக்கு தேவைப்படுது. So in every places in every branches for the lands and for areas and houses and we are in need of this money. இப்போ எனக்கு 5 கோடி தேவை. Now I am need of 5 crores. இப்போ நான் ஆண்டவரே எனக்கு 5 கோடி தாங்க 5 கோடி தாங்க 5 கோடி தாங்க உங்கள்ட்ட எல்லாம் சொல்ல முடியாது. So I cannot inform to you all. I must ask unto God give me 5 crores. இப்போ பிரசங்கத்துக்கு தான் சொல்றேன். நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சிக்காதீங்க. And please don't mistake me just for preaching and telling this. ஆனா எனக்கு 5 கோடி தேவை நான் ஜெபிச்சிட்டே இருக்கேன். I am in need of 5 crores. I am praying for it. எப்படி கொடுப்பாரு? How he will give? எப்படி கொடுப்பாரு? சியோன் பெந்தேகோஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிடுவானா? சாயன் பெந்தேகோஸ் சர்ச்சில இருந்து ஒருத்தன் கொடுத்துட்டு போயிடுவானா? Will anyone come from the Zion Pentecostal church? இல்ல லூத்தரன் சர்ச்சில இருந்து ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிடுவானா? Or from a Lutheran church will he give the money? எங்க இருந்து வந்து கொடுப்பான்? From where he will give? இப்போ எனக்கு வந்து 5 crores தேவை. I am in need of 5 crores now. நான் ஜெபிச்சிட்டே இருக்கேன். ஆண்டவரே தாங்க ஆண்டவரே தாங்க ஆண்டவரே தாங்க. I am praying Lord give me and give me this money. ஆண்டவருடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? You know what is the concept of the Lord? எனக்கு இந்த 5 கோடி வேணும்னா இந்த கொனவட்ட சபையில உள்ள விசுவாசிகளை bless பண்ணனும். If I need 5 crores and the Lord have to bless the members of this Konavatam church. இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து 50 கோடி கிடைக்கணும். And all together will get 50 crores. இப்போ 50 கோடி கிடைச்சு நீ அது உண்மையா இருந்தா அது வேற பிரச்சனை. அது இரண்டாவது சொல்றேன். And that is the next problem when you are faithful and when you receive the 50 crores. இப்போ 50 கோடி உனக்கு கிடைச்சு when you get the 50 crores நீ வந்து தசமபாகத்தை ஒழுங்கா கொடுத்தாதான் நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன் என் பிரேயர் என்ன செய்யுது சக்சஸ் ஆகுது. இத நீ கிடைச்ச உடனே இதோட ஜோரா ஓடியே போயிட்டு இயேசுவே ஆண்டவரே பார்த்து கொடுத்துட்டாரு இனிமே இங்கிட்ட போயிட கூடாதுன்னு நீ எஸ்கேப் ஆயிட்டேனா இன்னொருத்தனை கொண்டு வரணும். If you pay the tithes faithfully and you are getting the money and if you are going out and the Lord will bring some other to the place. இது என்ன ஆகும்? And what will happen? என் பிரேயர் இன்னும் லேட் ஆகும். And my praise will எனக்கு ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கு. We delay for the result to come. நான் போட்டு போராடுவேன். கர்த்தர் சொல்வாரு நான் 50 கோடி கொடுத்துட்டேன் பாரு. நான் எனக்கு கிடைக்கலமே. கடைசில பார்த்தா உள்ள ஒரு 2-3 கருப்பாடு கிடக்கும். இவன் காசு தூக்கிட்டு ஓடி போய்ட்டான். கார் கிடைச்சது வீடு கிடைச்சதுன்னு எல்லாத்தையும் எதுல செட்டில் பண்ணிட்டான்? வேற லைன்ல செட்டில் பண்ணிட்டானே ஒரு புது விசுவாசியை கொண்டு வருவார். And there may be 2 black sheep among them and they will not pay the tithes properly, so I will not be getting the right amount and the Lord will bring other 2 souls as a new இந்த கான்செப்ட் புரிஞ்ச உடனே நான் 50 கோடிக்கு போய்ட்டாங்க. So after knowing this concept and then I was shifting to the 50 crores. அப்ப நம்ம சபையில உள்ள சென்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை கோடி வரணும்? 500 கோடி பெரிய காரியமாங்க? 500 கோடி பெரிய காரியமா? போன வாரம் ஒரே ஒரு 3 வீட்ல ரைடு பண்ணி 605 கோடி எடுத்துட்டான். So last week when they go for ride in 3 houses and they have taken 60%. 3 பேரை ரைடு பண்ணி லாஸ்ட் வீக் தமிழ்நாட்டுல எவ்வளவு எடுத்துட்டான்? 605 கோடி 385 கிலோ தங்கம் எடுத்துட்டான். 3 வீட்ல அந்த கம்பெனியை சேர்த்து 605 crores. நீ இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா கொடுக்கிற தெய்வம் என்ன செய்யும்? கூரையை பிச்சிட்டு கொடுக்கும். And the Lord who blesses here and this many people are sitting here, if the Lord bless you and he will tear the roof and he will give the money. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நீ உண்மையா இருக்கணும். But only one thing, you must be faithful. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தில் அதிகாரியா நான் மாற்றுவேன். If you become faithful in few things and he will make you a உன்னுடைய சுக செய்தியை தேவன் விசாரிக்க கன்னிமாடத்தின் வாசல்ல வந்து நிக்கிறார். And the Lord is standing near the courts of women and to hear the good report over you. உன்னை தேடி வருவாரு. He'll seek after you. எப்படி இருக்கறான்? How you are? நீ சுகமா இருக்கறியா? Are you keeping well? ஏன் துக்கப்படுற? And why you are grieved? ஒரு சகோதரன் பயங்கர வியாதியில இருந்தாரு. And one brother was sick very time. நைட்ல வந்து கர்த்தர் நெற்றியில தொட்டு சொன்னாராம் நீ பயப்படாத. At the night நான் இருக்கிறேன். And the Lord said, forehead, I am with you. அந்த ஒரே வார்த்தையில அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு. And within a single word and he got healing. அப்ப நீ சுகமா இருக்கிறத தேவன் நினைச்சுகிறாரு விரும்புகிறாரு. And the Lord desire about your healing. அதான் உன்னுடைய சுக செய்தி. And that is your good news. ஒன்று துர்ச்செய்தி மற்றொன்று உன்னுடைய சுக செய்தி. And one is evil report and another is good news. மூன்றாவது And thirdly, ஒரு விசுவாசி ஊழியக்காரன் வாயில ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நற்செய்தி இருக்க வேண்டும். a believer or servant of God when they were saluting other and they must come. அது என்ன நற்செய்தி? And what is the good tidings? ஓட்டத்தை முடித்தேன். I have in my race. விசுவாசத்தை காத்துக்கொள். I kept my faith. இது நற்செய்தி. And this is good news. இன்னைக்கும் கூட நீங்க பல காரியங்களுக்காக காத்திருக்கீங்க. Even today you are waiting for many matters. உங்களுக்கு நற்செய்தி பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புகிறார். And the Lord is sending good news from heaven. நீதிமொழிகள் 25:25 25:25 of Proverbs. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அது என்ன தூர தேசம்? And which is the forecast? பரலோகத்திலிருந்து வருகிற செய்தி உனக்கு விடாய்த்து போயிருக்கிற உனக்கு குளிர்ந்த தண்ணீர் போல இருக்கும். As cold waters to a thirsty soul is a good news from a far country of heaven. நீதிமொழிகள் 15:30 15:30 of Proverbs. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஒரு நற்செய்தி கிடைச்சதுன்னா நம்முடைய எலும்புகள் எல்லாம்
புஷ்டி அடைய ஆரம்பிச்சு. When you get good report and your bones will become fat. இன்னைக்கு உங்களுடைய வாயிலிருந்து வருகிற செய்தி என்ன? And what is the news comes out of your mouth? இந்த மார்க்கத்துல நீங்க ஓடுறீங்க. In this religion you are running. ஆனா இந்த மார்க்கத்துல உனக்கு என்ன செய்தி கிடைக்குது? But what news you are getting in this way? உன்னுடைய வாயிலிருந்து வருகிற செய்தி என்ன? And what is the news comes out? ஒருவேளை நீ கெட்டிக்காரனா இருக்கலாம், ஆனா உன் வாயிலிருந்து வர்ற செய்தி துர்ச்செய்தியா இருக்கும். Perhaps you may be intelligent, clever, but what is the news that comes out of your mouth? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல First Kings chapter 1. ஒரு ஆசாரியனுடைய பையன் ஓடி வந்தான். The son of the priest ran after him. அபியத்தாருடைய பையன் ஓடி வந்தான். And the son of Abiathar he came running. அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டாங்க. And he called asked him what? அதோனியா கூப்பிட்டு சொல்றான், நீ கெட்டிக்காரன், செய்தி என்ன அப்படினா? And Adonijah said that you are clever and what is the news? அவன் சொன்னா நான் கெட்டிக்காரன் தான், ஆனா சாலமோன் ராஜாவாயிட்டான், அதான் இப்போ செய்தின்னு சொன்னான். And he said I am mighty man, that's not matter, but Solomon became a king now. 44ஆம் வசனம். அவன் பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். எப்படி? அவன் சொல்றான், நீ கிட்ட வா, நீ ரொம்ப கெட்டிக்காரன். And he said that come near me and thou art a valiant man. 42ஆம் வசனம் தானே? Verse 42. 42. அதுதான் நானும் சொன்னேன். நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன். And thou art a valiant man, bring us good tidings. ஆனா ஆள் கெட்டிக்காரன். அவன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சாலமோன் ராஜாவாயிட்டான், இப்ப என்ன செய்தினா? அதோட எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஓடி போயிட்டாங்க. He is a mighty man, but the king, Solomon became a king, and from that everyone fled away from him. நீ கெட்டிக்காரனா இருக்கலாம், உன் செய்தி எப்படி இருக்கு? You may be a valiant man, and how is your news? இதை குறித்து நீங்கள் இன்னொரு விதத்துல பார்க்கும்போது, When you see about this in another aspect. 2ஆம் சாமுவேல்ல நான் பார்க்கும்போது, When you see in 2nd Samuel. அப்சலோமுக்கும் ராஜாவுக்கும் யுத்தம் நடக்கிறது. And there is a battle between Absalom and the king. ராஜா வனாந்தரத்துல இருக்கிறான். And now the king is in wilderness. யோவாப் யுத்தகளத்துல நின்னு கொண்டிருக்கிறான். Joab is standing in the battlefield. யுத்தம் மும்முரமாய் போயிட்டு இருக்கும்போது, And when the war is going in front, 10 பேர் சேர்ந்து அந்த அப்சலோமை அடிச்சு கொல்றாங்க. and 10 together and they join together and they beat Absalom. இப்போ செய்தி போய் ராஜாவுக்கு சொல்லணும். Now the news must be informed to king. 2 சாமுவேல்ல நீங்க பார்க்கும் பொழுது, You see in 2nd Samuel. 18ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நீங்க பார்க்க You முடியும். can see this incident in chapter 18. இப்போ 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு கொன்னாச்சு. Now all the 10 together killed him. இப்போ ஒருத்தன் சொல்றான், Now they came and said this. நான் ராஜாட்ட போய் சொல்லட்டுமா? Shall I inform the king? நான் ஓடட்டுமா? Shall I run? நான் செய்தியை கொண்டு போகட்டுமா? Shall I go and inform the news? 19ஆம் வசனத்துல 2 சாமுவேல் 18:19ல ஒருத்தன் சொல்றான், நான் செய்தியை கொண்டு போக ஓடட்டுமா? 2nd Samuel chapter 18 verse 19 he was asking, let me now run and bear the good tidings to அப்ப king. யோவாப் சொன்னா, And Joab said, எனக்கு நல்ல செய்தி இல்ல. and this is not good news. வேண்டாம். No need. இன்னொரு நாள் நல்ல செய்தி இருக்கும்போது நீ என்ன செய்ய? போய் சொல்லு. And thou shalt bear good news another day. வீட்ல போய் நல்லா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. And you read this when you go home. அவன் நான் இந்த செய்தியை சொல்ல நான் ஓடட்டுமா என்றான். And he asked, let me now run and bear the tidings. இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது. And he said that thou shalt not bear tidings this day. இன்னொரு நாளில் நீ செய்தியை கொண்டு போகலாம். And thou shalt bear tidings on another day. இந்த செய்தி நல்ல செய்தி இல்ல. And this tiding is not good tidings. அப்சலோம் செத்து போயிட்டான், இந்த செய்தி சரியான செய்தி கிடையாது. Absalom died and this is not the right news. நீ வேண்டாம். You don't want. நீ நில்லு. Stand. உடனே அடுத்தவனை கூப்பிட்டான். And he called the another one. கூஷின்னு ஒருத்தன் வந்தான். And the Cushi came. அவன் ஒரு எத்தியோப்பியன். And he was an Ethiopian. Black man. And he was. அவனை சொன்னான், நீ போய் செய்தியை கொடுன்னு சொன்னான். And he said, you go and inform the news. அவன் போயே போயிட்டான். And he left the place. ஆனா முதல்ல சொன்னாலும் திருப்பி சொன்னான், நானும் போறேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் அடம் பிடிக்கும் பாத்தீங்களா, நானும் போறேன். இவனுக்கு பார்த்தான், இவன் விளங்காதவன் போல இருக்கு. சரி போ ஓடுறேன்னா ஓடுன்னு சொல்லிட்டு. And so he wanted to let me go and said that can you go on then. ஆனா இந்த ஓடுறான்னு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தான், ஓட வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டி இருந்தாங்க. இன்னொருத்தனை ஓட சொல்லியாச்சு, அவன் ஓடிட்டான். ஆனா இவன் செகண்ட் ஓடினான் பாருங்க, இவன் பயங்கர ஸ்பீட், அவனை பீட் பண்ணிட்டான் உள்ள. And he went second and he was so speed and he beat him and he went forward. அன்னைக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் பார்த்தேன். And I saw a running race at the time. ரவுண்ட். It was circle. குட்டீஸ்க்கு ஓட விட்டுருக்காங்க. And they made all the small kids to run. இப்படி ஓடி இந்த ரவுண்ட்ல நீங்க வந்துட்டீங்க, நீ ஃபர்ஸ்ட். And they have to end the circle and if you come there and you will be first. எல்லாம் 1 2 3 சொல்லி ஒருத்தன் தள்ளி விட்டான், ஓடுறான்னு சொல்லி. And they tell 1 2 3 and they tap 1 to move forward. இதெல்லாம் லைன்ல போயிட்டு இருக்கு. ஒரு பையன் இப்படி போய் இப்படி வந்துட்டான். So when we were crossing the line on this way. எப்படி? நீங்க அத பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஜோக்கா இருக்கும். நீ இங்க நின்னா போதும்னாங்க இல்லையா, அவன் சர்றங்க இப்படி போயிட்டு இங்க வந்துட்டான். இவங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கான். இந்த பிள்ளையாரு முருகனும் சுத்தினாமா உலகத்துல. இவன் அம்மா அப்பாவை சுத்திட்டே வந்துட்டாமா, முடிந்து விட்டதும்மா. இவன் அன்னைக்கு மாலையில போய் உட்கார்ந்திருக்கான், பழமே கிடைக்கலன்னு சொல்லி.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. நான் பைபிள்ல இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Let us come to என்ன நடந்துச்சு? what happened there. இப்ப இவன் ஓடுறானா நீ ஓடி தொலைன்னு சொல்லிட்டாங்க. And now he wanted to run and he said let you go run. ஓடி போய் வந்துட்டான், ஃப்ரண்ட்ல வந்துட்டாங்க. He ran and came front. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், அதனால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுவேன் இது. I like this subject most, so I am speaking so interestedly. இப்ப ஓடி வர்றான். Now he keep running. ஒலிமுக வாசல்ல இருந்து ஜாமக்காரன் பாக்குறான். And now from the gate and the watchman was looking at him. தாவீது பக்கத்துல நின்னுட்டே இருக்கான். And David was standing near him. அப்ப அவன் பார்த்துட்டு சொல்றான், ஒருத்தன் ஓடி வர்றான் ராஜாவேன்னு சொன்னான். And he said and one is running up to him. ராஜாவே ஒருவன் ஓடி வருகிறான். And he said the king one is running. ராஜா தாவீது ரொம்ப சென்டிமெண்டா பேசுறான். ஒருத்தனா ஓடி வரான், ஒருவனாய் வந்தால் நற்செய்தி தான் இருக்கும். அந்த காலத்துல இருக்கிற சென்டிமெண்ட். And that was sentiment of those times, if one was running and after it will be good news. வாசிச்சு பாருங்க 24 வசனம். Verse 24. 25. கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். ராஜா இப்ப நற்செய்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ராஜாதி ராஜா வருகையில உன்னை சேர்க்கிறதுக்கு உன் வாயில இருந்து நற்செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Now the king is expecting good tidings and the king of kings is expecting during the rapture and he must get the good tidings from your mouth. அப்ப அடுத்த ஒரு செய்தி கொடுக்கறான். And the other news is informed. ராஜாவே இன்னொருத்தன் ஓடி வருகிறான். And he tell another is also coming. ரொம்ப ஃபாஸ்டா வர்றான். And he is coming so fast. வர்றவனுடைய ஓட்டத்தை பாத்தீங்கன்னா சாதோக்கின் குமாரன் அகிமாஸ் மாதிரி தெரியுது. ஆளெல்லாம் கரெக்ட்டா சொல்றாங்க. And they that coming after you can see and he was the Ahimaaz the son of Zadok. யார் இவன் தான் போட்டுமா போட்டுமா போட்டுமான்னு சண்டை போட்டுட்டு இருந்தானே, இவன் தான் வந்தாங்க. And he was the one who was making competition that let me go, let me go. full speedல வராங்க. And he was coming in full speed. அப்ப அவன் சொல்றான், யார் வர்றது? அகிமாஸா? And the king asked, who is that? It is Ahimaaz. அகிமாஸ்னா நல்ல மனுஷனாச்சே. And Ahimaaz is a good man. உனக்கு சபையில நல்ல பேர் இருக்கு, மேல நல்ல பேர் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப அதான் பிரச்சனை. You are having good name in the church and you must see check whether you are having a good name in heaven. 27 வசனம். Verse 27. மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். எப்படி வந்துட்டான்? He came. வந்து ஸ்பாட்ல வந்து நின்னுட்டாங்க. He came at the spot. வந்து வேகமா வந்து நின்னான். And he came speed and he முகந்துப்புற விழுந்தான். And he fall face to the ground. ராஜாவை வணங்கினான். And he saluted king. ராஜா கேட்டான், செய்தி என்ன? And the king asked, what is the news? செய்தி என்ன? And what is the news? அவன் தவிச்சிட்டு போய் நிக்கிறான். செய்தி என்ன அப்படினு. And he was grown and asked, and what is the news? அவ்வளவு தூரம் நான் போறேன்னு ஓடிட்டு வந்துட்டு சொல்றான், நான் புறப்படும்போது அங்க ஒரே சத்தமா இருந்துச்சு, என்னன்னு தெரியல. So when I was எப்படி இருக்கும்? There was a great quarrel, I don't know what is the news. நீங்க வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. You go and read it. நான் புறப்படும் பொழுது பயங்கரமான ஒரு சந்தடியாக இருந்தது. So when I was departing and there was a loud voice. பட் அது என்னன்னு எனக்கு தெரியல. I don't know what is the news. இதுக்கு இவ்வளவு நேரம் ஓடுன நீ? இதுக்கு இவ்வளவு நேரம் ஓடுன நீ? Or you were running for this side? கலாத்தியர்ல சொல்லி இருக்கிறது, நன்றாய் ஓடினீர்களே இப்ப ஏன் இப்படி மாறிட்டேன்னு கேக்குறாரு. In Galatians they said that and ye have run well and what have happened like this. மணிக்கணக்கா ஓடி காலெல்லாம் பிச்சு ரத்தம் வருது, அந்த ஸ்பீட்ல ஓடி போய் முன்னால போனவனை நீ பீட் பண்ணிட்ட, கரெக்டா போய் சேர்ந்தாச்சு. ஆனா உன் வாயில என்ன இல்ல? செய்தி இல்ல. You ran with a high speed and you bet everyone they come after you, but you are able to come now, but no, there is no news in your mouth. ராஜா உன்னை கெட்டிக்காரங்கறான், நல்லவன் சொல்றான், ஆனா உன் வாயில இருந்து நற்செய்தி இல்லையே. Now the king is telling that he is a valiant man and good man. அப்ப நீ ஓடினதும் ஓடுகிறதும் விருதாவாய் போய்விட்டது. And that you have run became a vain. நீ நகையை கலத்தி இருக்க, You have removed the jewels. மீசை எடுத்திருக்கிற, You have taken the மருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்ற, You tell that you have not taken the pills. தசமபாகம் கொடுக்கிற. And you have picked the உலகத்துல என்னென்ன பைபிள்ல சொன்னாங்களோ, நாங்க என்னெல்லாம் சொன்னோமோ எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் ஓடிட்டு கடைசில ஒண்ணுமே இல்லன்னா என்ன பிரயோஜனம்? And whatever said in the Bible you have followed everything, but you are telling that there is nothing with you, that you have run after this birth. அடுத்து வர்றான். And next step I am a person. அப்பாயிண்ட் பண்ண ஆள் கரெக்ட்டா வர்றாங்க. The one was appointed, he came correctly. 31 வசனம். Verse 31. ஒரு நிமிஷம். இவன் போய் அங்க பெரிய சத்தமா இருந்துச்சு அப்படி நான் பாருங்க, ராஜாக்கு வந்த டென்ஷன்ல ஏய் போய் நில்றா, ஓரத்துல நில்லு, போ ஓரத்துல. அடுத்த வசனம் 30 வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். ஒரு பக்கத்துல போயிட வேண்டியதான். எருசலேம் கிடைக்காது, எங்க கிடைக்கும்? புதிய வானம் புதிய மூவியம், ஒரு பக்கத்துல நீ போயிட வேண்டியதான். அவ்வளவு தூரம் ஓடுனது, நகையை கலத்துனது, தாலியை கலத்துனது, என்னெல்லாமோ கலத்திருக்க, எல்லாம் போனதெல்லாம் வேஸ்ட். And you turned aside and said that you to stand still, and what you have done, remove the jewels and all things become a waste, because ask him to stay aside. பொறுமையோடு சீராய் ஓடினவன் வருகிறான். And they that run patiently and perfectly have come now. 31. இதோ கூசி வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி. எப்படி வந்த உடனே என்ன சொல்றான்?
எனக்கு ஒண்ணும் தெரியாது, அங்க ஒரே சத்தமா இருந்துச்சு, எல்லாரும் ஓடினாங்க அப்படிலாம் சொல்லல. என்னது அழகா சொல்றான், வந்தவனே ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை. And he did not say that there was a great tumult and he said, oh king, it was a good tidings. அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறது? And what word is coming out of your mouth? உன் வாயில நற்செய்தி உண்டா? Is there good tidings in your mouth? உன்னுடைய வாயில நல்ல செய்தி இருக்கா? Is there good news in your mouth? உன்னை நல்ல மனுஷம்பாங்க, கெட்டிக்காரம்பாங்க, ஐயோ நீ ஒருத்தனா வந்தா நல்லவன், ரெண்டா வந்தா நல்லவன் சொல்லுவான். ஆனா உன்னுடைய ஓட்டத்தின் முடிவிலே ஒரு வாரத்துல போய் நில்லுன்னு சொல்லிடக்கூடாது. And they will tell that you are a valiant man, you are a strong man, you are a good man, by encouraging you by telling all these things, and at the Lamb of the Day you shall say, you will stand aside. இனிமேல் உங்கள் வாயிலிருந்து நற்செய்தி பிறக்கட்டும். So from here at round, let the good news come out of your mouth. என்ன நற்செய்தி நீ சொல்லணும்? So what good tidings must come? என்ன நற்செய்தி? And what is the good news? லூக்கா 2:10 படி இயேசு பிறந்தார், இயேசு வந்தார்ங்கற நற்செய்தியை உலகுக்கு சொல்லுங்கள். And the good tidings will tell unto them, Jesus was born and Jesus was born at the time. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். And this is the time or day to spread. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே குஷ்டரோகிகள் சொல்லுகிறார்கள், நாம் மௌனமா இருக்க கூடாது, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். In 2 Chronicles chapter 7 verse 9 we are telling that and we should not keep silent, and this is the day to proclaim the good tidings. சுவிசேஷத்தை சொல்லுங்க. And you must proclaim the gospel. சமயம் வாய்த்தால வாய்க்காவிட்டால் இயேசுவை சொல்லு. The season may come or not going, but you have to tell about Jesus. வேலைஸ்தலத்திலே இயேசுவை சொல்லு. The place that you are working, you must tell about Jesus. உட்காரும்போது எழுந்திருக்கும்போது வீட்ல பிள்ளைகளோடு படுத்திருக்கும்போது எழும்பும்போது வசனங்களை பேசு. When you sit, when you stand, when you sleep with your children, you have to keep speaking about the verses to your children. உன் வாயிலிருந்து நற்செய்தி வரட்டும். Let the good tidings come out of your உன் mouth. வாயிலிருந்து நற்செய்தி வந்தா உனக்கு பரலோகத்திலிருந்து நற்செய்தி வரும். When the good tidings come out of your mouth, and the good tidings will come. வாயன் மணாளியே என்று அவர் உன்னை கூப்பிடுவார். And the Lord will call you, come, spirit and bride. எக்காள சத்தம் உனக்கு கேட்கும். And you will hear the trumpet sound. இந்த உலகத்துல நீ நற்செய்தி சொன்னால் உனக்கு எக்காள சத்தம் கேட்கும். So when you are proclaiming good news, and you will hear the good tidings and the trumpet sound. லூக்கா 1:19 சகரியாவுக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டது. In 1:19 of Luke, and the good news were given to Zechariah. உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான். And you will get a child. அவன் யோவான் ஸ்நானகன். And his name is John Baptist. அவன் ஸ்திரீகளிலே பிறந்தவளிலே பெரியவனாய் இருப்பான். And he will be higher among all of his sons. அவன் பிரதிஷ்டையோடு இருப்பான். And he will be with consecration. இப்படிப்பட்ட நற்செய்திகள் உங்க பிள்ளைகளை குறித்து கேட்கட்டும். And let the glad news that your children hear. உங்க பிள்ளைகள் பிரதிஷ்டையோடு இருக்கறாங்கன்னு மத்தவங்க சொல்லணும். And others must see that your children is with consecration. உங்க பிள்ளைங்க நல்லா ஜெபிக்கறாங்கன்னு சொல்லணும். And they must tell your wife is praying. உங்க பிள்ளை பரிசுத்தாவியில நல்லா நிரம்பறான்னு சொல்லணும். And they must tell your children is filling in spirit. அதுதான் நற்செய்தி. And that is good tidings. உன் பிள்ளையை பத்தி துர்ச்செய்தி வரக்கூடாது. And bad tidings should not come out to your children. உன் பிள்ளை நல்லா ஜெபிக்கறான். And your children is praying. உன் பிள்ளை கர்த்தருக்காக ஜீவிக்கறான். And they are living for God. இதுதான் பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி கிடைக்குது. உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும், அந்த பிள்ளை தெய்வீகமாய் வளருவான். And this is a news from heaven, and you will get a child and he will grow divinely. நாளாகமத்தில் சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன? And what is the good news said in கர்த்தர் சத்துருக்களை மடங்கடித்தார் என்கிற நற்செய்தி. And the Lord have discomfited the enemies. லூக்கா 2:10 சொல்லப்பட்டது இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி. And Luke 2:10 they said that and Jesus was born. லூக்கா 8:1 பார்க்கும் பொழுது When you see in Luke 8:1 தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை இயேசு பிரசங்கித்தார். and Jesus proclaimed or preached the tidings of the kingdom of heaven. மார்க் 16:10 பார்க்கும் பொழுது When we look into 16:10 of Mark, இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி நற்செய்தியாக சொல்லப்பட்டது. and Jesus, it was informed the good news that Jesus was resurrected. 1 தெசலோனிக்கேயர்ல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 3:6 of Thessalonians, அன்பு விசுவாசம் இவைகளை குறித்த நற்செய்தி சொல்லப்பட்டது. and the good news said about the faith and love. 7 விதமான நற்செய்தியை நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். I have told you the 7 kinds of good things. யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறார் என்கிற நற்செய்தி. And the good news about they were conquering in the உன் battle. பிள்ளை தெய்வீகமாக வளருவான் என்கிற ஒரு நற்செய்தி. And the news and your child will grow divinely. இயேசு நமக்காக பிறந்தார் என்கிற நற்செய்தி. And Jesus was born for us, and that is a good report. இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நற்செய்தியாக பிரசங்கித்தார். And Jesus proclaimed or preached the kingdom of heaven as a good news to the people. இயேசு உயிர்த்தெழுந்தது ஒரு நற்செய்தி. And Jesus was resurrected as a good report. நாம் ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கிறோம் என்கிற நற்செய்தி. And the good tidings that we are lovable to each other. நாம் விசுவாசத்தில் நிற்கிறோம் என்கிற நற்செய்தி. And the good news that we are standing in faith. இந்த செய்தி சுற்றுப்புறம் எல்லாம் பரவுனாதான் நம்ம சபை வளரும். Only when these good tidings spread around and our church or congregation will grow. மத்தேயு 14:35 பார்க்கும் பொழுது இந்த செய்தி சுற்றுப்புறம் எல்லாம் இந்த நற்செய்தி பரவிற்று. When you see in 14:35 of Matthew, and this good tidings started spread around. உன்னை பத்தி மத்தவங்க பாக்கும்போது அந்த சபைக்கு போய்ட்டானா, நல்லா இருக்கறானா, ஆசீர்வாதமா இருக்கறானா, சாபம் போயிடுச்சான், அவனுடைய குணங்கள்லாம் மாறிடுச்சான், அவன் வரியில போறானா, இப்படிப்பட்ட செய்திகள் மத்தவங்களுக்கு கிடைக்கணும். So when the others are hearing about you and they must get the news and they have joined this congregation, they are right and well and they are consecration and they were blessed and they become accounts. மாமியார் கேக்குறார் மருமகளை பார்த்து உன் செய்தி என்ன? And mother-in-law is asking to daughter-in-law, what is your news? அவ அழகா சொன்னாள். And she has beautifully நான் said. இன்னைக்கு ஒரு களத்துக்கு போனேன். And today I went to a field. அது போவாசின் களம். And I saw அந்த Boaz. மனுஷனுடைய களத்துக்கு நான் போனேன். I went to the Boaz field. எனக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு. And these things happened to me. என்னுடைய தேவைகள் எல்லாம் And my சந்திக்கப்பட்டது. needs were met.
எனக்கு 6 படி மாவு வார்க்கோதுமை கிடைச்சது. And I got this whole saints. உன் காரியத்தை நான் பார்க்கிறேன்னு அவர் சொன்னாரு. He said that I will look after matter. இப்படி எல்லா செய்திகளையும் தெளிவா சொன்னார். And he said all the news very clearly. இந்த சபைக்கு போனே உன்னுடைய செய்தி என்ன? You went to this congregation, what is your news? அப்படி கேட்டா நீ என்ன சொல்லுவ? If you ask someone, what will you answer? அந்த சபைக்கு போன பிறகு எனக்கு சுவிசேஷ உபதேசம் கிடைச்சது. After going to the congregation of church, I got the doctrines. சொல்ல முடியுமா? Can you tell? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் கிடைச்சது. I got the particles of the saints of the light. எனக்கு ஒரு prayer support கிடைச்சிருக்கு. I got a prayer support. இதுதான் உன்னுடைய செய்தியா இருக்கணும். This must be your news. ஓடுறது பெருசல்ல. It is not a thing to run. ஓட்டத்தின் முடிவில் நற்செய்தி வேண்டும். At the end of the race, and you must have a good news. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நற்செய்தி இல்லாமல் தயவு செய்து யாரும் ஓட்டத்தை முடிக்காதீங்க. அப்படி முடிச்சா ஒரு பக்கத்துல போய் எங்கேயோ நிப்ப. And without good tidings, and don't run in your race and at last, and you may turn aside or stick aside. ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். 2 minutes, let us all close our eyes and bend our knees. நான் இந்த வார்த்தைகளை நான் ரிப்பீட் பண்றேன். Let me repeat these words. உன்னுடைய வாயிலிருந்து வருகிற செய்தி என்ன? And what is the tidings that comes out of your mouth? அது துர்ச்செய்தியா நற்செய்தியா? Is it a good report or evil report? இந்த காலை வேளையில நீ வந்திருக்கிறாயே, உன் சரீரத்தின் நிலவரம் என்ன? உன் சுக செய்தி என்ன? This morning time you have come here, and what is your news and what is the state of your body? உங்களை எத்தனை பேர் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறேன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? And how many are able to see that and I was able to prosper all things and wish about things? எனக்கு மனதில விடுதலை கிடைச்சிருக்கு. I got deliverance in mind. நான் நல்லா ஃப்ரீயா இருக்கிறேன். I am free now. நல்ல தேவ சமூகத்துக்கு போறேன். I am going to the presence of God. நல்லா ஜெபிக்கிறேன். I am praying well. ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு. The spirit of God is dealing with me. என்னை ஆவியானவர் கைட் பண்றாரு. And the spirit of God is dealing with me. என்னை லீட் பண்றாரு. He is leading me. எனக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கறாரு. He gives me a needed counsel. என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். And he blesses the labor of my hands. தேவன் ஒவ்வொரு நாளும் என் கூட இருக்கிறார். And God is with me every day. நல்ல சுகமா வச்சிருக்கிறார். And he keeps me in the good healing and health. உங்களை எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? How many can tell this? உன்னுடைய சுக செய்தியை தேவன் விசாரிக்கிறார். And the Lord inquires your good tidings. அதுக்கு தான் நீ இங்க வா, உன்னை பாப்பாரு. பார்க்கிறதுக்கு அவர் வருவார். And so the Lord may say, come, I look at அன்றைக்கு you. ஏதேன் தோட்டத்திலே உலாவினவர் இன்றைக்கு இந்த தோட்டத்திலே உலாவி உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அதை சரி செய்ய விரும்புகிறார். He who moved in the Eden garden of those times, and he was moving in right now in our midst, and he wants to strengthen you and want to make you perfect. உனக்கு ஒரு சுகத்தை தரும்படியாக விரும்புகிறார். And he comes and to desires to உனக்கு give ஒரு you பலன் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். He wants to give you a strength. உன்னுடைய நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். He wants to deliver you out of your affliction. உன் கூக்குரலின் சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்க விரும்புகிறார். And he wants to answer your crying and groaning pains. அவர் உன்னை விசாரிக்கிற தேவன். And he is the Lord who visits you. அவர் கண்டும் காணாமல் போகிற தேவன் அல்ல. And he is not the Lord who watches over you not. அவருடைய ஆசை என்ன? What is his desire? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். And you must be prosper above all things. ஆனா உன்னுடைய அறிக்கை என்ன? And what is your confession? என் சுகவாழ்வு பறந்து போயிட்டுன்னு சொல்ற. And you see my prosper days have gone away. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்திலே சொல்றேன். Today I am telling in the name of Jesus. என் சுகவாழ்வு பறந்து போயிட்டு என்று உன் வாயில் சொன்ன அதே வாயில என் சுகவாழ்வு துளிர்த்தது என்று நீ சொல்லப் போகிறாய். The life of prosperity has gone away, the same way you are going to confess, and the life of prosperity was brought down now. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? How many are believing this now? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். And your life days of prosperity will soon be brought out. உன்னுடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார். And the Lord desires your healing. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ளே ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறார். And today the Lord desires to give you glad tidings. இதுவரைக்கும் உன்னை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து துர்ச்செய்தி பரப்பப்பட்டிருக்கலாம். Until now about you, about your children, a bad news may be spread out. அதனால நீ மனவேதனை அடைஞ்சிருக்கலாம். And you may be vexed in spirit. ஐயோ நம்முடைய பிள்ளைகளை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே, இப்படி நடந்துருச்சே, நம்ம பிள்ளைகளும் சரியில்லாம போயிட்டாங்களே நீ வேதனைப்படலாம். And you may feel pain. I tell about my children like this and they told me like this. இன்றைக்கு கர்த்தர் உன் வாயிலிருந்து நற்செய்தியை இனிமேல் கொடுக்க விரும்புகிறார். From today the Lord does want to give me a good tidings from your mouth. என்ன நற்செய்தி? And what is the good tidings? என் ஜெபம் கேட்கப்பட்டது. And my prayers were answered. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிக்கிறோம். And I and my household will serve the Lord. என் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். My children are praying. என் பிள்ளைகள் கர்த்தருக்காக நிற்கிறார்கள். And my people are living for the Lord. என் புருஷன் கர்த்தருக்காக நிற்கிறார். My husband is standing for the Lord. என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் செடி. And my wife is sitting with the fruits of the trees. என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள். And my children are olive plants. என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். My husband is the one who walks fearing God. எத்தனை பேர் இப்படி வாஞ்சிக்கிறீங்க? How many are desiring this? உன் வாயிலிருந்து ஒரு அறிக்கை வரும். And give about confession. அது நற்செய்தியா இருக்கும். And it will be the good tidings. என்ன செய்தி? And what is the news? விசுவாசத்தை காத்துக்கொண்டே. I kept my faith. எத்தனை பேருக்கு அப்படி செய்தி வேணும்? And how many want such tidings? இன்றைக்கு இந்த கூட்டத்துல முழங்கால்ல நிற்கிற உன் வாயிலிருந்து இனிமேல் துர்ச்செய்தி வராது, வரக்கூடாது. And they that are standing and bending knees now in this meeting time, and there should not be any evil report comes out of your mouth. நான் சுகமாய் இருக்கிறேன். I am keeping well. என் தேவன் என்னை பராமரிக்கிறார். And the Lord is carrying me. என் தேவன் என்னை பாதுகாக்கிறார். And the Lord is protecting me. என் தேவன் என்னை நடத்துகிறார். My God is leading me. என் தேவன் எனக்கு போதும். My God is sufficient for me. எனக்கு இயேசு போதும். And Jesus is sufficient for me. எனக்கு அவர் கொடுத்த ஐஸ்வரியம் போதும். And riches given to my Jesus is
the ஆமென். நான் கர்த்தருக்காக நிற்பேன். I will stand for the Lord. என் ஓட்டத்தின் முடிவிலே நான் அவரை சந்திப்பேன். At the end of my race I will visit him. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. அந்நிய கண்கள் அல்ல, And not other eyes. என் சொந்த கண்களே அவரை காணும். My own eyes may behold him. அந்த நற்செய்தியோடு நான் என் ஓட்டத்தை முடிப்பேன். With the good tidings I will end my race. ஹல்லேலூயா 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 திபிலாபாலா திபாலாபாலா. ஆமென். கடந்த நாட்களிலே சூழ்நிலைகள் மத்தியில பல துர்ச்செய்திகள் நான் சொல்லி இருக்கிறேன். In the past days and because of the circumstances and situations and I have confessed a bad news. பல சந்தர்ப்பங்களில் என்னை குறித்து துத்தி சொல்லும்படியாக நானும் என் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கிறோம். And I my children have lived and to spread a good bad tidings. அப்படி சொல்றவங்க ஒத்துக்கொள்றவங்க கை வைத்துங்க And பார்க்கலாம். they that agree and accept lift up your hands. நான் துர்ச்செய்தி சொல்லி இருக்கிறேன். And I have told the good அதை எனக்கு கர்த்தர் மன்னிக்கணும். And the Lord must forgive me. துர்ச்செய்தி மற்றவங்க சொல்ற அளவுல நான் நடந்துட்டேன், அதுவையும் தெய்வம் மன்னிக்கணும். And I have walked in the manner that others spread bad tidings about me. The Lord must forgive that too. நான் எல்லாருடைய சுக செய்தியும் விசாரிப்பேன். I will inquire the good tidings of everyone. நீ அப்படி ஒரு முடிவெடு, தெய்வம் உன் சுக செய்தியை டெய்லி விசாரிப்பார். And take such decisions and the Lord will inquire you of the good tidings every day. இனிமேல் Hereafter, என் ஓட்டம் முடிகிற வரை நான் நற்செய்தி பேசுவேன், till the end of my race and I will speak good tidings. நற்செய்தி சொல்லுவேன், And I will speak only the good news. இயேசுவை குறித்து பேசுவேன், I will speak about Jesus. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லுவேன், I will tell the goodness the Lord have done to me. விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். I will keep my faith. என்னுடைய ஓட்டத்தின் முடிவு நற்செய்தியாய் அமைய வேண்டும். The end of my race must be end with the good tidings. ஓ, கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். The Lord is going to strengthen you. இனிமேல் நீ நற்செய்தி சொல்லக்கூடிய கூஷியாக மாறப் போகிறாய். Hereafter you will become the Cushite who spread the good news. ஏபாலா பாகாரா பாகாதிடா திடுபிகதிடா மனாஷபாரி. ஹalleluya ஹalleluya. ஏபாலா பாகாரா பாகாரா பாகாதிடா 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 பாரி. ஏபாலா பாகாரா பாகாதிடா பாகாதிடா பாரி. ஆமென். இந்த துர்ச்செய்தி விஷயத்தை பேசும் பொழுது உங்களில் ஒரு சிலர் காயப்பட்டிருக்கலாம். So when you are speaking of this good news and you have been wounded by others. அது உங்களுடைய இருதயத்தை தொட்டிருக்கலாம். And it may touch your heart. இருதயத்தில் குத்தி இருக்கலாம். It may pierce your heart. உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ உங்களை குறித்தோ அந்த வார்த்தை உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். And those words have pained you about when you tell about your children and you. கர்த்தருடைய வார்த்தை உன்னை வேதனைப்படுத்துகிறது அல்ல. The word of God is not making you. உன்னை சரிப்படுத்த முடியாக தேவன் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். The Lord sends a word to set right you. ஆண்டவரே, இனிமேல் அப்படி அல்ல. Hereafter it's not like that, O Lord. நீர் என்னை ஆராய்ந்து பாரும். Lord, you examine me. இனிமேல் என் வாயிலிருந்து நற்செய்தி தான் வரும். And search me and hereafter the good tidings ஒரு will proceed out of முடிவெடுங்க, my mouth. முடிவெடுங்க. கர்த்தர் இனிமேல் நற்செய்தி சொல்லுகிற ஒரு அபிஷேகத்தை இப்போ உங்க சரசுல வைக்கட்டும். And take a conclusion and let the Lord keep the anointing to spread the good tidings. யாரும் எம்டி எழும்பி போய்டாதீங்க. And please don't depart the தலையை place. உயர்த்துங்க. Lift up your heads. நீங்க வெறுமையாக திரும்பி போயிடக்கூடாது. And don't go empty now. நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுட்டு நீங்க போங்க. Receive the anointing to spread the good tidings and depart the place. உன் நாவிலே இனிமேல் நற்செய்தி மட்டுமே. And hereafter only the good tidings in your tongue. இயேசு வருகிறார். Jesus is coming. இயேசு உயிர்த்தெழுந்தார். And Jesus was இயேசு resurrected. என்னை குணமாக்கினார். Jesus healed me. இயேசு என்னை விடுதலையாக்கினார். And Jesus set me free. என்னை மகிமையிலே சேர்ப்பார். And he will take me in glory. நான் அவரை பார்ப்பேன். I will see him. ஏபாலா பகரா பகதிரா பகதிரா பானியா ரிபிரா பகரா பகரா.